ஆர்டிஸ்டோட வொர்க் பண்ணியிருப்பீங்க. எந்த ஆர்டிஸ்டோட ஒரு மெமரபிள் இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டோட? நெறைய இருக்கு. நெறைய ம். அதாவது டெக்னிக்கல் வைஸா இல்லாம, ஆ ம். ஒரு என்ன சொல்றது? அ ரொம்ப பர்சனலி. ஆமா. ம். பெர்சனலியாவும் நெறைய மெமரீஸ் இருக்கு. அதுல ம். மிகப்பெரிய விஷயம் அப்டின்னா, இது ம். ஐ மீன் 2, 3 இடத்துலயும் சொல்லியிருக்கேன். இதுவும் இங்கேயும் நான் அத பதிவு பண்ண விரும்புறேன். பிரபு ம். சாரோட டப்பிங் பண்ணும்போது, ஹி வில் பிரிங் ஃபுட் ஃபார் ஆல். ஓகே. ஸோ அது வந்து ஷூட்டிங்லயே அப்படிதான் அவரு பண்ணுவாரு அப்படின்னு அது கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. டப்பிங் வந்து பண்ணப்போவும், அன்னைக்கு வந்து அவங்க முன்னாடி நாளே வந்து ம். அவங்க மேனேஜரோ இல்ல அசிஸ்டன்ட்டோ வந்து கேட்டு போயிடுவாங்க. யார் எத்தன பேர் இருக்காங்க? ம். சவுண்ட் இன்ஜினியர் யாரு? ம். ஸ்டுடியோ பார்த்துக்கிறவங்க யாரு? ம். எவ்வளோ பேர் இருக்காங்க? எல்லாமே கேட்டு போயிடுவாங்க. ஹி வில் பிரிங் ஃபுட் ஃபார் ஆல். எவ்ரிபடி. ம். எவ்ரிபடி. சமைச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. சமைச்சு எடுத்துட்டு ஆ. வந்துருவாங்க. அது வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா என்ன ஆப்ஷன் எல்லாமே கேட்டு ம். தே வில் பிரிங். ஸோ ம். சிவாஜி சார் வீட்லருந்து வந்து ஒரு சாப்பாடு வருது அப்படின்னு சொன்னா, தட் இஸ் தி பெஸ்ட் திங் ஐ குட் எவர் கெட் இன் திஸ் கண்டிப்பா. இண்டஸ்ட்ரி. எனக்கு கேட்கும்போதே எக்ஸைட்டிங்கா இருக்கு. அதுல மல்டிபிள் வெரைட்டீஸ் இருக்கும். ஒரு ம். இட்லிக்கு வந்து ஒரு 4 வகையான பொடி, சட்னி, ம். சாம்பார், ம். அதுக்கு பிறகு தோசை, அதுக்கு பிறகு பொங்கல், பிரேக்ஃபாஸ்ட்னா. லஞ்ச்னா அதுக்கு தனியா ஒரு அ ம். இது இருக்கும். ஸோ இன்னொன்னு அவர் வந்து எல்லார் கூடயும் தான் உட்கார்ந்து சாப்பிடுவார். ஸோ ஓகே. வந்து எல்லாரையும் வர சொல்லி, ம். அதுக்கு வந்து தனியா ஒரு இடம் இது பண்ணி, ம். அவங்களுக்கு வந்து இன்ஃபாக்ட் ஹி வில் பரிமாற கூட செய்வாரு. அது வந்து ஓகே. அ அவங்களுடைய என்ன சொல்றது? அது அது நீங்க வேற எங்கேயுமே அத வந்து பார்க்க முடியாது. சிம்ப்ளிசிட்டி. எங்கேயுமே அத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ம். ஸோ எவ்வளவோ டெக்னிக்கலி அ பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவோ அவங்களுடைய ஹைட்ஸ்ல இருந்தாலும், ம். இந்த ஒரு சின்ன ஜெஸ்சர் வந்து ஐ கேன் நெவர் ஃபர்கெட். ஸ்பீக்ஸ் எ லாட் அபௌட் ஆமாமா. தெம். இட் இட் ஸ்பீக்ஸ் அ லாட். இன்னொன்னு நம்ம யாரு? ஐ மீன் இப்ப நடிகரா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து இவங்க நடிக்கிறாங்கன்னு தெரியும். ஸோ ம். இப்ப பேக் ஸ்கிரீன்ல இருக்கிறவங்கள யாருன்னே யாருக்குமே தெரியாது. தெரியாது. இன்னொன்னு அது அவங்க பண்ணணும்ன்றது அவசியமும் ம். கிடையாது. ம். பட் ஸ்டில் ஹி வில் டூ ஃபார் எவ்ரிஒன். அது வந்து என்னோட லைஃப்லயே இது மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு. சார் நெக்ஸ்ட் டைம் பிரபு சார் வரப்ப எனக்கும் ஃபோன் பண்ணி கண்டி சொல்லுங்க. கண்டிப்பா சாப்பாடுக்காவது வந்துட்டு போயிடுறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. நெறைய செலிபிரிட்டீஸ் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து டப்பிங் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு சவுண்ட் இன்ஜினியரா. ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு எமோஷனல் சீன் பண்ணும்போது அழுது இல்ல எமோஷனல் ஆகி நீங்க பார்த்தது இருக்கா? நெறைய பேரு. எல்லாருமே எமோஷனல் ஆவாங்க. ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசென்ட்டா வந்து ஏஎஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம். எஸ். விஜய் சேதுபதி ம். சாரோடது. ஸோ இப்ப அவருடைய எமோஷனல் சீன்ஸ் வரும்போதோ, இல்ல வந்து ம். சிரிக்கும்போதோ, அழுவும்போதோ, ம். அவங்க வந்து உண்மையா என்ன எமோஷன்ல இருந்தாலும் சரி, அந்த படத்துல கண்டிப்பா எமோஷன் வரும்போது தே வில் கெட் எமோஷன். ம். ஸோ அப்பதான் அது ரியலிஸ்டிக்கா தெரியும் இல்லையா? ம். ம். ஸோ இப்ப அம் நாசர் சார் வந்து ரீசென்ட்டா வந்திருந்தாரு. ம். ஸோ அவரு வந்து இப்போ ஒரு எமோஷனல் சீன்ல வரும்போதோ, ஒரு அழுகுற சீன்ல வரும்போதோ, இல்ல ம். வந்து கோவப்படுற சீன்ல வரும்போதோ, ம். கண்டிப்பா அதனுடைய ஒரிஜினல் எமோஷன அவங்க எடுத்துட்டு தான் வருவாங்க. அப்பதான் ம். வந்து அது ரியலிஸ்டிக்கா இருக்கும். ம். ஆமா. அப்புறம் திருப்பி தே வில் கம் பேக் டூ த நார்மல் ஸ்டேஜ். ம். ஏன்னா, அப்ப அதோட ஒன்றி பண்ணா மட்டும் தான் யூ வில் கெட் தி ஒரிஜினாலிட்டி. இல்லன்னா அது ஃபேக்ன்னு ட்ரூ. தெரிஞ்சிரும். அவங்க வாய்ஸாவே இருந்தாலும், ம். யூ ஹேவ் டூ கம் இன்டூ தட் கொஞ்சம் மெனக்கெடணும். ம். எமோஷன். இத பத்தி பேசும்போது, இப்போ படத்துல நடிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதோட உண்மையான எமோஷன் என்னன்னு. சோ தே கேன் ஈசிலி மிமிக் தட் டியூரிங் டப்பிங். பட் நெறைய பேர் வந்து எஸ்பெஷலி ஹீரோயின்ஸ் வந்து தமிழ் தெரிஞ்சவங்களே கூட ஏன் அவங்க அவங்களோட ஓன் வாய்ஸ்ல டப்பிங் குடுக்க மாட்றாங்க சார்? நெறைய காரணங்கள் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அவங்களுக்கு டப்பிங் குடுக்குற அளவுக்கு டைம் இருக்காது. ஓகே. அடுத்த படத்துக்கு வந்து அவங்க ஷூட்டிங்க்கு போகறதுக்கு நெறைய ம். விஷயங்கள் இருக்கும். ம். இன்னொன்னு தே வில் நாட் லைக் சில டைம் என்னுடைய வாய்ஸ் எனக்கு சூட் ஆகாதுன்னு ம். அவங்களுக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபீலிங் இருக்கும். ஓகே. அது மத்தவங்களுக்கு நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ம். ஃபீலிங் இருந்தாலும், ம். இல்ல என்னுடைய வாய்ஸ் எனக்கு வந்து சூட்டபிளா இருக்காது ம். அப்படின்ற ஃபீலிங்கும் இருக்கும். ம். இன்னொரு சில பேருக்கு வந்து வாய்ஸ் நல்லா இருக்கும். அவங்களுடைய தமிழ் புரனன்சியேஷன் நல்லா இருந்திருக்காது. ஓகே. ஸோ ஓகே. இப்ப அவங்க வந்து இங்கிலீஷ்லயே பேசி பழகுனவங்களா இருக்கலாம். இல்ல ம். ஹிந்தியிலேயே பேசி பழகுனவங்களா ம். இருக்கலாம். ஸோ தூய தமிழ் வரும்போது அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கலாம். ஸோ அதனால வந்து அவங்க டப் பண்ணாம இருக்கலாம். இன்னும் நெறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் ஒரு போலீஸ் கேரக்டரா நடிக்கிறேன். என்னுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபீபிளா இருக்கும். ம்ஹ்ம். ரொம்ப ஃபெமினைனா இருக்கும். ம். ஒரு ஹீரோயின் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சாந்தி மாரி ஒரு விஜய் சாந்தி ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்றாங்க. ம். ஆனா அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபெமினைனா இருக்கும் அப்படின்னா, ம். ஆப்வியஸ்லி தே வில் கோ ஃபார் டப்பிங். ஓகே. இன்னொரு சில கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாஷான ஒரு அ என்ன சொல்றது? ஒரு ஃபாரின்லயே படிச்சு வளர்ந்த ம். ஒரு பொண்ணு அப்படின்ற மாரி ஒரு கேரக்டர் பண்றாங்க. ம். ஆனா வந்து அவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு ம். தமிழ் ஆளா இருக்கு அப்படின்னு சொன்னா, ம். ஆப்வியஸ்லி தென் தே வில் கோ ஃபார் டப்பிங். ஸோ இட் புரியுது. இஸ் நாட் லைக் எனக்கு வந்து பேச தெரியாது அப்படின்றதுனால டப்பிங் பண்றாம இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஓகே. அவங்களுக்கு தெரியும்.
இருந்தாலும் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அவங்க வந்து அதை அவாய்ட் பண்றதுக்கு நிறைய ரீசன்ஸ். பட் அது அவங்ககிட்ட கேட்டாதான் உண்மையான ரீசன் என்ன தெரியும். அப்படின்றது தெரியும். பட் ஓகே. ஸ்டில் அவங்க வந்து அதை பண்ணணும்னு நினைக்காம அவங்க யாரும் அதை அவாய்ட் பண்றது இல்லை. நீங்க பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆப்வியஸ்லி தே வில் ஆஸ்க். இன்னைக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு சார்? ஐ வுட் சே லைக் த டிமாண்ட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் பை 200-300 டைம்ஸ். ஏன்னா இப்போ வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மொழியில எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் 2 மொழி இல்ல 3 மொழிக்கு டப் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஆஃப்டர் ஓடிடி ஹஸ் கம். ஸோ இன்னைக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை வந்து அமேசான் பிரைமோ இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு ஓடிடி புது ஓடிடி கூட வருது. ஒரு படத்தை வந்து 14 மொழியிலையோ இல்லை 15 மொழியிலையோ டப்பிங் பண்றாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரே படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெலுங்குல பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் தமிழ்ல பார்க்க முடியும். பாட்டை வந்து கன்னடத்துல கேட்டுட்டு ஸ்பீச்சை வந்து ஹிந்தியில பார்க்க முடியும். ஸோ ஐ திங்க் ஆப்வியஸ்லி இன்னொன்று அது புது படங்களுக்கு மட்டும் இல்லை, பழைய படங்களும் எடுத்து அவங்க திருப்பியும் டப்பிங் பண்ணிட்டும் இருக்காங்க. ஓகே. ஸோ வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து தேர் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரெக்யர்மெண்ட். படங்கள் மட்டும் இல்லை, இது இல்லாமல் வந்து நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தேவைப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாட்காஸ்டிங், ஆடியோ புக் நரேஷன். ஸோ இன்னைக்கு வந்து ஆடியோ புக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ $multi-million இண்டஸ்ட்ரி. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆடியோ புக்ன்ற டேர்மே கிடையாது. அப்ப வந்து இதுக்கு மாதிரி புதுசு புதுசா வந்துட்டே இருக்கும். ஆனா வந்து அந்த வாய்ஸ் நல்லா இருந்தா மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விகடன் ஆடியோ புக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. பாக்கெட் எஃப்எம் ஹஸ் காட் ஃபண்டிங். இந்த ஆடியோ புக் இண்டஸ்ட்ரியில ஒரு வந்து இவ்வளோ $1 million வந்து ஃபண்டிங் வாங்கின ஆள் வந்து பாக்கெட் எஃப்எம். ஓகே. ஆடிபிள் பண்றாங்க. அமேசான்ல இருந்து வந்து ஆடிபிள் தே ப்ரொடியூஸ் ஆடியோ புக்ஸ். ஸ்டோரி டெல் பண்றாங்க. வேரியஸ் பீப்புள், குக்கு எஃப்எம் இருக்காங்க, பிரதிலிபி இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இட் இஸ் செப்பரேட். இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி வந்து எப்படி அவ்வளோ ஐடி கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சதோ இன்னைக்கு வந்து ஆடியோ புக் கம்பெனிஸ் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஏரியாவா இருக்கு. இன்னொன்னு ஆட் ஃபிலிம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடை வந்து ஒரு திருப்ப ஷூட் பண்றாங்க, ஆனா 10 மொழியில டப்பிங் பண்றாங்க. இப்போ இங்க நீங்க கேக்குற ஆடு, இதே ஆடு நீங்க வந்து கேரளாக்கு போனீங்கன்னா மலையாளத்துல கேட்கும். இதனால மத்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குல்ல, லைக் டிரான்ஸ்லேட்டிங், சப்டைட்டிலிங். சோ இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ், இப்போ இது ரிலேட்டடா வர வேலையிலயும் நீங்க வந்து வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நல்லா எழுதுவீங்க, உங்களுக்கு 2 மொழி தெரியும், நீங்களே டிரான்ஸ்லேட்டும் பண்ணலாம், நீங்களே வாய்ஸும் கொடுக்கலாம். ஓகே. இ லேர்னிங் இருக்கு. இ லேர்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடியூல் எடுக்கிறாங்க, ஒரு C++ பத்தி ஒரு மாடியூல் எடுக்கிறாங்க அப்படின்னா அது எல்லா மொழி மக்களும் படிக்கணும். அப்ப எல்லா மொழியிலே அதை வந்து டப்பிங் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லா வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கு. இது இல்லாம அவங்களே இப்ப தனியா யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ அவங்களே வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆகும்போது அவங்க வாய்ஸ் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஸோ இன்ஸ்டாகிராம்ல ஆட் கொடுக்கணும்னா கூட தே நீட் அ குட் வாய்ஸ் ஆர்டிஸ்ட். ஒரு மென்டாரா உங்களோட ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் கொடுத்த ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? when they get a job, when they get an opportunity. ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அது படிக்கும் போதே அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இட் இஸ் டபுள் ஹாப்பி. ஸோ அவங்க வந்து படிச்சே முடிக்கல, இன்னும் கோர்ஸே முடிக்கல, அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சுன்னா தட் இஸ் அ பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எவர் ஐ கேன் எவர் கெட். அதில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து she has got an offer in TV as a news reader. The best compliment இது வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து she got an offer in TV for giving voice overs in between the news. Okay. So இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா she is physically challenged and she is already working for a IT company. Okay. So இது இல்லாம அவங்களுடைய பேஷனை வந்து அவங்க வந்து படிச்சு அது இது மட்டும் இல்ல, she has got some 30 to 35 projects done in just 2 months of time as a voice artist. As a voice artist ரிமோட்னாலும் சரி இல்ல பிசிக்கலா போய் பண்றதுனாலும் சரி அவங்களே போய் இது எல்லாத்தையுமே பண்ணி அவங்க வந்து she has given a best compliment that இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணிருக்கேன் அப்படின்றது. ஸோ ஒரு ட்ரெயினருக்கோ ஒரு மென்டாருக்கோ எது பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா அவங்க சொல்லி கொடுக்குறவங்க சக்சஸ்ஃபுல் ஆனாதான் அவங்களுடைய அது பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ அது மாதிரி எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் given me compliments. இப்போ ஒருத்தர் வந்து ரீசெண்டா 3 ஆடியோ புக் வந்து பென்குயின் ரேண்டம் ஹவுஸ்க்கு he got selected and ரீசெண்டா ரவிச்சந்திரன் அஸ்வின் கிரிக்கெட்டருடைய லைஃப் ஹிஸ்டரியை வந்து ஆடியோ புக்கா பண்றதுக்கு he got selected. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா everyone have given me compliments அப்படின்னு தான். ஓகே, நல்ல விஷயம், கேட்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். இப்போ AI வாய்ஸ் க்ளோனிங் வந்துருச்சு, இது உங்க வேலைக்கு எதிரியா? ஸோ இது ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்றேன். இப்போ ரீசெண்டா படிச்ச ஒருத்தர், ஒரு நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர், அவர் வந்து வாய்ஸஸ்க்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காரு. 1 மாசம் கூட ஆகல கோர்ஸ் முடிச்சு அவருடைய வாய்ஸ் கேட்டுட்டு அவருடைய 2-3 ப்ராஜெக்ட்ஸை கேட்டுட்டு அவங்களே யூனியன் கார்டு எடுக்க சொல்லி யூனியன் கார்டு எடுத்து இன்னைக்கு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ல பேசிட்டாரு. பேசி அது வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ரெடி ஆயிடுச்சு.
ஏஐ ஒருவேளை அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ம். அவருக்கு வாய்ஸ் ஓவர பத்தி இதுவரைக்கும் எதுவுமே தெரியாது. ம். இப்பதான் கோர்ஸ் முடிக்கிறாரு. இப்ப அப்ரோச் பண்றாரு. ம். இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. ம். அவங்க வந்து இவருடைய இத கேட்டுட்டு, ஓகே இத வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கிறதுக்கு இன்னும் காரணம் இருக்குன்னு சொன்னா, ம். ஏஐ நம்மளோட துறைக்கு எதிரி கிடையாது. கிடையாது. ஓகே. ஏஐ வந்ததுனால நமக்கு வேலைகள் இன்னும் அதிகமாகுமே தவிர்த்து, கம்மியாறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இப்ப கம்ப்யூட்டர் வந்தபோது இதான் சொன்னாங்க. ம். கம்ப்யூட்டர் வந்தா எல்லாருக்கும் வேலை போயிரும், வேலை போயிரும், வேலை போயிரும் அப்படின்னு ம். சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர்னால தான் பல பேர் வீட்ல அடுப்பே எரியுது. ஆமா. இன்க்ளூடிங் மை ஹோம். ஏன்னா இப்ப வந்து டிசிஎஸ்ல வேலை பார்த்ததுனால மட்டும் தான் ம். ஒரு பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பீப்பிள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ம். ஒரு மெயில் எப்படி போடணும், ஒரு ம். கிளையண்ட் கிட்ட எப்படி வந்து நெகோஷியேட் பண்ணணும். ம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். ம். இன்னைக்கு வந்து ஒரு வீட்ல ஒருத்தருக்கு மேற்பட்ட மக்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஆமா. ஒருவேளை கம்ப்யூட்டர் வரக்கூடாது அப்படின்னு தடுத்திருந்தாங்க அப்படின்னா இது ம். நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. ம். அப்போ அடாப்டபிலிட்டி இஸ் த மெயின் திங் யூ வாண்ட் டு ஹேவ். ஸோ ஓகே. ஏஐ வந்தாலும் சரி வரலைனாலும் சரி உங்களுடைய குரல் நீங்க வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும். ம். உங்களுடைய குரலையே ஏஐயா மாத்தி நீங்களே இன்னைக்கு ஒரு மணி நேரத்துல ஒரு வேலை உங்களால பண்ண முடியும்னா 1 மணி நேரத்துல 100 வேலை பண்ண முடியும் ம். ஏஐ வச்சு. அப்படி அந்த ஸ்மார்ட்னஸ் உங்களுக்கு வந்ததுன்னா ம். கண்டிப்பா அது வந்து நமக்கு எதிரியாகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்ல. சோ இல்ல. நான் ஏஐ வந்து அவாய்ட் பண்ணல. ஆனா எக்ஸ்பெரிமென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது வந்து இன்னும் அதுக்கு ஃபுல்லா வரவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ம். வந்துட்டு இருக்கு. ம். ரீஜனல் லாங்குவேஜை ஏஐயா பண்றதுக்கு இன்னும் டைம் அதிகமா ஆகும். கண்டிப்பா. ஏன்னா அதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லயே பாத்தீங்கன்னா ஒரு 10 வகையான 15 வகையான தமிழ் இருக்கு. ம். திருநெல்வேலி பாஷை ஒண்ணு இருக்கு, ம். தஞ்சாவூர் பாஷை ஒண்ணு இருக்கு, சென்னை பாஷை ஒண்ணு இருக்கு, சென்னையிலே 2, 3 பாஷை இருக்கு, ஆமா. கோயம்புத்தூர் பாஷை இருக்கு. ம். இப்போ இது எல்லாத்தையும் ஏஐ வில் க்ளோன், ஏஐ வில் ரெப்ளிகேட், பட் ம். ஏஐ cannot synthesize. ம். இப்போ நீ வந்து ஒரு ஏஐக்கு வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அதால திருப்பி சொல்ல முடியும். இது ம். வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தன்னால இயங்கக்கூடிய சக்தி இன்னும் வரல. மேபி ம். எந்திரன்ல வர மாதிரி சிட்டிக்கு வந்து ம். நியூரல் ஸ்கீமாவை செலுத்தி சிட்டிக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எஸ் அது வந்து நமக்கு ஒரு ம். எதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ம். பட் அப்பயுமே அந்த சிட்டிக்கு உயிர் வந்துச்சுன்னா அதை வந்து வெட்டி போட தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அதை வந்து வளர விட வளர பார்க்கல. விட ம். மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து when you train the AI it will ம். help you. இப்போ வந்து கோயம்புத்தூர் பாஷையை சரியா பேசுறவனால ஒரு 100 மணி நேரம் ஏஐக்கு ட்ரெயின் பண்ண முடிஞ்சாதான் திருப்பி அதனால கோயம்புத்தூர் பாஷையை பேச முடியும். ஓகே. இந்த மாதிரி தமிழுக்கு மட்டும் இல்ல, தெலுங்குக்கு, கன்னடாக்கு, மலையாளத்துக்கு இது நமக்கே ம். தெரியாத ஸ்லாங் எல்லாம் இன்னும் அவ்வளோ இருக்கு. இப்போ வந்து ஆமா. காக்கிநாடால ஒரு மாதிரி பேசுவாங்க, தெலுங்கானால ஒரு மாதிரி ஆமா. பேசுவாங்க. ம். இத வந்து ஏஐ எப்படி எடுக்கும், எப்படி ம். கத்துக்கும்? எஸ் மேபி வரலாம். இன்னொரு 15, 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஆகலாம். ம். அதுக்குள்ள நம்ம எல்லாம் முடிச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போயிருவோம் ம். அப்படின்றது தான் இன்னைக்கு உள்ள ரியாலிட்டி. சோ டப்பிங் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் நல்லாவே இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா தாராளமா நல்லா இருக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு டப்பிங் மட்டும் கிடையாது. ம். நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்டினுடைய நீட்ஸ் இருக்கு இன்னைய ம். வரைக்கும். இன்னொன்னு ஏஐக்கு ட்ரெயின் பண்றதுக்கு ம். நல்ல வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வேணும். இப்போ ஐஐடி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் போகும்போது தமிழ்ல வந்து அவங்க கொடுத்திருந்த பேசேஜ் பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன்ல இருந்து ஒரு 2 சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுல வந்து அந்த ழா லா லா கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமா. அதை கரெக்டா பண்ணாதான் ஏஐ கரெக்டா படிக்கும். ம். அப்போ அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கூட ம். நல்ல வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வேணும். கரெக்ட். தமிழ் மட்டும் இல்ல, ஈவன் இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாத்துக்குமே வந்து ம். இன்னைக்கு வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இப்போ போயிட்டு இருக்கு. ம். இப்போ இந்த மேப்ஸ் இருக்கு இல்லையா, ம். மேப்ஸை வந்து மற்ற லாங்குவேஜ்ல வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ம். ம். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து தே டூ டிடிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ், டெக்ஸ்ட் டு ம். ஸ்பீச் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ அதுக்கு வந்து ப்ராப்பரான வாய்ஸ் ஆர்டிஸ்ட் கண்டிப்பா வேணும். ஸோ ஓகே. ஏஐக்கே வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தான் வேணுன்ற போது ம். ஏஐனால வாய்ஸ் ஆர்டிஸ்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர்றதுக்கு இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வாய்ப்பு இல்லை. ஓகே. நம்ம ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் கொஸ்டின் போயிட்டு இந்த செக்மெண்ட்டை முடிச்சிடலாமா சூப்பர். சார்? உங்களோட ஃபேவரட் வாய்ஸ் நீங்க இது வரைக்கும் பண்ணது? ஓகே, என்னோட ஃபேவரட் வாய்ஸ்ங்கிறது வந்து ஸ்டோரி டெல்ல நான் பண்ண வந்து ஆடியோ புக் தான். ஓகே. அதில் வந்து கி ராஜநாராயணனுடைய கோபல்ல கிராமம் அப்படின்ற புக் தான் என்னுடைய ஃபேவரட். ஓகே. ஒரு ட்ரீம் கேரக்டர் நீங்க டப் பண்ண நினைக்கிற ஒரு ட்ரீம் கேரக்டர், ஆள் ஓகே, கிடையாது கேரக்டர். கேரக்டர் வந்து நான் டப் பண்ண நினைக்கிறது வந்து பேட்மேன். பேட்மேன். நைஸ். ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க வந்து டப் பண்ண நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். நான் டப் பண்ண நினைக்கிற ஆர்டிஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.
ஓகே. சூப்பர். நீங்க வந்து கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு நெனைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே. சவுண்ட் இன்ஜினியரா குடுக்கணும்னு நெனைக்கிறதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். நான் ஒரு ஜெயிலர் பண்ணியிருக்கோம். ஜெயிலர் இங்க தான் டப்பிங் பண்ணோம். ஓ! கன்னடா அண்ட் மலையாளம் பண்ணோம். ஓகே. பட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணும்போது நம்ம ஸ்டுடியோ ரெடி ஆவல. அதனால அவர் ஆல்ரெடி அங்க முடிச்சுட்டாங்க. அச்சச்சோ! ஸோ அதனால வந்து அந்த சான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கல. ம். ஸோ ஐ அம் எக்ஸ்பெக்டிங் டு டப் தலைவர் வெரி ம். சூன். சோ ஒரு ஆக்டர், அப்பா இவரோட வாய்ஸ் நம்ம பண்ணவே கூடாதுப்பா. ஏன்னா ரொம்ப கஷ்டமான வாய்ஸ். நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிற ஒரு ஆக்டர் யாரு? இவரோட வாய்ஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா ரகுவரன் சாரோட வாய்ஸ். ஓகே. அத வந்து ரொம்ப பேஸ் வாய்ஸ் ரொம்ப பேஸ் அப்படின்றதுனால. வாய்ஸ். யாருனாலுமே வந்து அத இப்ப மணிகண்டன் சார் வந்து நெறைய அந்த மிமிக்ரி வந்து பண்ணி நெறைய வந்து ஆமா, காமிக்கிறாங்க. ஆமா. பட் அத வந்து திருப்பி அந்த டப்பிங் பண்றது வந்து மிச்ச ஆர்டிஸ்ட்க்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ம். அது வந்து இட்ஸ் வெரி யூனிக் வாய்ஸ்ன்னு நான் நெனைக்கிறேன். ரகுவரன் சாரோடது. ஓகே. ரொம்ப கஷ்டமான ஒரு எமோஷன் டப் பண்ணக்கூடியதுன்னா, அது எந்த எமோஷன் சார்? கஷ்டமான எமோஷன் அப்படின்னு சொன்னா 2 எமோஷன் சொல்லலாம். ம். ஒண்ணு வந்து அ சைலன்ட்டான அழுகை. ஓகே. அ அதாவது கத்தி அழுவுறது இல்லாம, ம். ரொம்ப சட்டிலான ஒரு அழுகை வந்து கொண்டு ம். வரது ரொம்ப கஷ்டம். ம். இன்னொன்னு வந்து அ ஆனந்தமான சிரிப்பு. ம். அதையும் வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். உண்மையிலேயே அத நீங்க வந்து அனுபவிச்சா மட்டும் தான் அத கொண்டு வர முடியும். இல்லன்னா ஓகே. ஃபேக்கா தெரிஞ்சிரும். ஸோ ஓகே. நெறைய பேர் வந்து அத நம்ம டப் பண்ணி பார்த்ததுனால, ம். வி நோ ஓகே இது உண்மையிலேயே இவங்க சிரிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த 2 எமோஷனும் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகே. டப்பிங் ஆர் சவுண்ட் என்ஜினியரிங்? சவுண்ட் இன்ஜினியரிங். ஓகே. கடைசி கேள்வி. என்னைக்காவது போர் அடிச்சதுன்னா, ஒரு சீரியஸான சிச்சுவேஷன போட்டுட்டு, அதுக்கு காமெடியான ட்ராக் போட்டு சிரிச்சிருக்கீங்களா எல்லாரும்? தாராளமா சிரிச்சிருக்கோம். பண்ணியிருக்கீங்களா? வடிவேல் சாரோடது, ம். கவுண்டமணி சாரோடது, ம். இல்ல. விவேக் சாரோட ஏதாவது ஒரு சீரியஸான ஒரு சீனுக்கு, சும்மா அதுக்கு ஒரு காமெடி ட்ராக் போட்டு, அந்த மாரி சிரிச்சிருக்கீங்களா? அப்படி கேட்கிறேன். ஆமாமா. அது மாரி நெறைய பண்ணிருக்கோம். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு படம் நமக்கு வரவே வராது. நெறைய ம். கஷ்டப்பட்டுருப்போம். ம். நெறைய டேக் எடுத்திருப்போம். இல்ல இதுக்கு ம். வந்து பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப திராபையா இருக்கும். ம். சில படங்கள் வந்து ஏன்டா இந்த படம் பண்றோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அப்போ வந்து போட்டுட்டு பின்னாடி ஒரு ட்ராக் கேட்டுட்டு போடும்போது, ஆடியோல அது கம்ப்ளீட்டா மாறிடும். ம். அங்க இருக்கிற சீன் வேற மாரி இருக்கும். இங்க இருக்கிற எமோஷன் வேற மாரி இருக்கும். அத போட்டுட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி பேக் டூ ஃபார்ம். ஓகே போய் அத முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போவோம் அப்படின்ட்டு. போன வேலைகள்லாம் இருக்கு. இன்னைக்கு சுதர்ஷன் சார மீட் பண்ணி நெறைய விஷயங்கள் பேசினோம், தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க எல்லாரையும் அடுத்த செக்மென்ட்ல மீட் பண்றேன். அன்டில் தென் திஸ் இஸ் பிரியா அண்ணாதுரை சைனிங் ஆஃப்.